சொல்றாங்க. அதாவது இது இன்னும் அதிகமான செலவினங்களை தான் கொடுக்கும். இளைஞர்களுக்கு குறிப்பா வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கான எந்த ஒரு இதுவும் இதுல இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை நீங்க கூட்டணி கட்சியா நீங்க எப்படி இல்லை, ஏற்கனவே வாக்குறுதி அளித்தபடி அரசு வேலைவாய்ப்பு 60,000 பேர் மேல் பயன்பெறக்கூடிய வகையில் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிற ஒரு அரசாகத்தான் திமுக அரசு இருக்கிறது. எனவே இது வெறும் வாய்ச்சவடால் அறிவிப்பு என்று சொல்ல முடியாது. பிரதமர் மோடி அவர்கள் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொன்னார். இப்போது 10 ஆண்டுகளை அவர் நிறைவு செய்துவிட்டார். இதுவரையில் அந்த வேலைவாய்ப்பை பற்றி ஒரு நாள் கூட அவர் பேசியதில்லை. எதிர்க்கட்சிகள் எழுப்புகிற கேள்விகளுக்கு ஒரு நாளும் பத்திரிகையாளரை சந்தித்து இவ்வளவு பேருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு தந்திருக்கிறோம், சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறோம் என்று அவர் பதில் சொன்னதும் இல்லை. அப்படி அல்ல, திமுக அரசு, தமிழ்நாடு அரசு அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. பாஜகவோட தேசிய குழு கூட்டம் முடிஞ்சிருக்கு. பிரம்மாண்டமாக 2 நாள் டெல்லியில் நடந்தது. தமிழக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைம் எங்களுடைய கூட்டணி பாஜக தலைமையான கூட்டணி தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து? அது டங் ஸ்லிப்பில் சொல்லியிருப்பாங்க. வேறு ஏதாவது ஸ்டேட்டை சொல்கிறது வேறு தமிழ்நாடுன்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் அவங்களால ஒரு அதை வாக்கு வங்கி கணக்கையே தொடங்க முடியாது. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய நிலை. பூஜ்யம். ஏற்கனவே எங்கள் மாநாட்டிலேயே தமிழ்நாடு முதல்வர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா பூஜ்ஜியம் என்று சொல்லியிருக்கிறார். அதை நான் வழிமொழிகிறேன். இவிஎம்ஐ எதிர்த்து வருகிற 23ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். ஏற்கனவே ஒரு முறை இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் 1 மாதத்திற்கு முன்பு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இரண்டாவதாகவும் அதே கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்கு காரணம், வட இந்தியாவில் இவிஎம்முக்கு எதிராக நடக்கிற அளவுக்கு போராட்ட விழிப்புணர்வு தென்னிந்தியாவில் இன்னும் உருவாகவில்லை. தமிழ்நாட்டில் அதை பற்ற வைக்க வேண்டும், அந்த போராட்டத்தை வலுப்பெறச் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் மீண்டும் 2வது கட்டமாக இந்த ஒப்புகை சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை 100 விழுக்காடு பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அதில் தோழமை கட்சி தலைவர்களையும் அழைத்து பங்கேற்க செய்ய திட்டமிட்டிருக்கிறோம்.